இந்த டைப் ஆஃப் ஆப்ஸ்லாம் உங்கள் மொபைலில் இருந்தால் தயவு செஞ்சு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதாவது ப்ளே ஸ்டோர் ஆகட்டும், ஆப் ஸ்டோர் ஆகட்டும், இதில் ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸில் சில டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த கேட்டகரிக்குள்ளே இருக்க அப்ளிகேஷன்ஸை எக்காரணத்து கூட இன்ஸ்டால் பண்ணாது. இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் டெலிட் பண்ணிடுங்க, அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதுதான் வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அதெல்லாம் என்னென்ன கேட்டகரி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ விபிஎன். ஃப்ரீ விபிஎன் அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. ஏகப்பட்ட ஃப்ரீ விபிஎன் ஆப்ஸ் இருந்தாலும் அது எல்லாமே உங்களோட செக்யூரிட்டியை பார்த்தீங்கன்னா எந்த வகையிலையும் பாதுகாக்காது. அதே மாதிரி உங்கள் ஐபியும் எந்த வகையிலையும் பாதுகாக்காது. முக்காவாசி ஏன் 190% விபிஎன் ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு தான் சொந்தமானது. தயவு செஞ்சு உங்கள் டேட்டாவே உங்கள் பிரைவசியும் பாதுகாத்துக்கோங்க. ஏகப்பட்ட விஷயங்களை பேக்ரவுண்டில் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இதோட ஓனர்ஸ் யாருன்னே தெரியாது. ஸோ அதனால இந்த விபிஎன் ஆப்ஸ்ல இருந்து தயவு செஞ்சு சேஃப் அண்ட் செக்யூரா இருங்க. ஏகப்பட்ட விபிஎன் ஆப்ஸ் இருந்தாலும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பிரச்சனைக்குரியான விபிஎன் ஆப்ஸ் தான். ஸோ இதெல்லாம் தவிர்த்துருங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரை தவிர்த்து வேற எங்கேயாவது ஏபிஎன் இல்லை மோட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அதாவது பிளே ஸ்டோர் இல்லாத ஏதாவது ஒரு ஸ்டோர்லேருந்து ஆப்ஸையோ கேம்ஸையோ இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் தவிர்த்துருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்ன வகையான வைரஸ் பக் இருக்கும்னே தெரியாது. பிரச்சனையில போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்க ஆப்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க, தப்பாக இருந்தால் தூக்கிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இல்லாத சில ஆப்ஸ் கேம்ஸ் எல்லாமே டேஞ்சர் தான். தயவு செஞ்சு மொபைல்ல இருந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க, யூஸே பண்ணாதீங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லோன் ஆப்ஸ்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வாங்கவே வாங்காதீங்க. லோனே வாங்காதீங்க. ஓப்பனாக சொல்ல போனால் இந்த மாதிரி லோன் ஆப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள்ட்ட இருக்க ஆதார் கார்டு, உங்களோட ஐடி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கிட்டு தான் அந்த லோனை தர்றாங்க. நீங்க தரல அப்படின்னா உங்க கான்டாக்டே கால் பண்ணி ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் இவங்க கிரியேட் பண்றதா வந்து தெரிஞ்சிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி லோன் ஆப்ஸை தவிர்த்துருங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு தான் சொந்தமானது. பணத்தை கொடுத்துட்டு நம்ம தான் வந்து பிரச்சனைல மாட்டிப்போம். ப்ளீஸ் சேஃபாக இருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் ஆப்ஸ், இந்த ஃபைல் மேனேஜிங் ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாதுன்னு சொல்லலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கான ஃபைல்ஸுக்கான மொத்த ஆக்சஸையும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் மேனேஜர் மூலியமாக கொடுத்துறீங்க. ஸோ இதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் தான் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. நானுமே இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு மொபைலில் இருக்க இன்பில்ட்டான ஃபைல் மேனேஜர் ஆப் யூஸ் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா கூகுளோட ஃபைல் மேனேஜர் ஆப் யூஸ் பண்ணுங்க. ரெண்டுமே சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். இன்பில்ட்டா இருக்கிறது இல்லைனா எக்ஸ்டர்னலாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூகுள் ஃபைல் மேனேஜரை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரா நீங்க இருக்க முடியும். இதே போல இந்த கிளீனிங் ஆப்ஸ், ஜங்க் ஃபைலை கிளீன் பண்றேன், மொபைலில் இருக்க தேவையில்லாத கேட்சி ஃபைல்ஸ் க்ளீன் பண்றேன்னு சொல்லிட்டு சில ஆப்ஸ் எல்லாமே வரும். அதெல்லாமே முடிஞ்ச அளவுக்கு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இது எந்த வகையிலையும் ஃபைல்ஸ் வந்து க்ளீன் பண்ண போறது இல்ல. தேவையில்லாத ஜங்க் ஃபைல்ஸ் உங்க மொபைல் இன்ஸ்டால் தான் பண்ண வைக்க போகுது. கூடவே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகி ஏகப்பட்ட பேட்டரி வந்து ட்ரைன் பண்ண ஆரம்பிக்கும். மொபைல் பயங்கரமாக ஹீட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளீனிங் ஆப் உங்கள் மொபைலுக்குள்ள இருக்குன்னு தான் அர்த்தம். இதே கேட்டகரிக்குள்ள வரதான் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி சேவிங் ஆப்ஸும். இந்த பேட்டரி சேவிங் ஆப்ஸ் எந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்டரியை வந்து சேவ் பண்ண போகிறதே இல்லை. ஏகப்பட்ட பேட்டரியை ட்ரைன் தான் பண்ணும். இது இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் வேகமாக பேட்டரியே ட்ரைன் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக உங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பேட்டரி சேவிங் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஸ் எது இருந்தாலும் தயவு செஞ்சு அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனோட மொத்த பெர்மிஷனுமே அங்கே கொடுக்குறீங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ஏதாவது நீங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுறதோ இல்லை உங்கள் இமெயிலோ அந்த ஸ்க்ரீனில் ஷோ ஆனிச்சு, அதை பேக்ரவுண்டில் ஒருத்தர் ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா என்ன நடக்கும்? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு மொபைலில் இருக்க இன்பில்ட்டான ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஸ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணி பிரச்சனைலாம் மாட்டிக்காதீங்க. இன்னும் ஏகப்பட்ட டேஞ்சரான ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான கேட்டகரி. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஆப்ஸ்லேருந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. உங்கள் ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணியோ இல்லை இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியோ அவங்களுக்கும் புரிய வைங்க. யார் மொபைலை இன்ஸ்டால் பண்ணி பிரச்சனைலாம் மாட்டிக்காமல் தவிர்த்தரலாம். இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணது. ஸோ அதனால் சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க இந்த மாதிரியான ஆப்ஸ்லேருந்து. கூடவே பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக வீடியோ மேக் பண்ணுறேன். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.